பார்க்க போகிறோம் என்னென்னா, அந்த பகுதியில் ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க சரியான கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு பார்ப்போம். அவங்களுக்கு வேண்ட உதவிகளை நல்லுள்ளங்கள் அது செய்யணும்னு தான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். வாங்க பார்ப்போம். அம்மா வணக்கம். இவங்க தான் அவங்க. நீங்கள் சொல்லுங்கம்மா, உங்களோட பிரச்சனைகளை நீங்களே சொல்லுங்கள். நம்ம வீடு வசதி இல்லை, இப்படித்தான் அரைக்குறையாக இருக்குது. இந்த ஆஃபீஸ் பின்னி தான் நான் செலவு கட்டணும். பிள்ளையெல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டாங்க. நான் தனியாக தான் இருக்கிறேன். தண்ணி வசதி கரண்ட் வசதி ஒன்றும் இல்லை. வீடெல்லாம் நனையுது. முடிஞ்சால் ஆமாம். இப்போ வந்து உங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆஃபீஸ் பண்ணுறேன். கூலி வேலைங்க இருந்தால் போவேன். கூலி வேலைங்க இருந்தால் போவீங்க, ஆஃபீஸ் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு எங்களால் என்ன உதவி வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வீடு அரைக்குறையாக இருக்குது, நனைஞ்சிக்கிட்டு. முடிஞ்சால் அதை செஞ்சுட்டாங்க. மற்றது கரண்ட் வசதி தண்ணி வசதி ஒன்றும் இல்லை. நீங்கள் எவ்வளோ காலமாக நினைக்கிறீங்க? ஒரு 10 வருஷம் கிட்ட இருக்கிறேன். 10 வருஷமாக இங்கே 10 வருஷமாக யாரும் வந்து உங்களுக்கு எந்த உதவியும் செஞ்சு தர இல்லை. பாருங்கள் நேர்களே, இதுதான் அவங்களோட தொழில். இதை கொண்டு தான் அவங்க அந்தந்த வாழ்வாதாரத்தை கொண்டு போகிறாங்க. பாருங்கள் எவ்வளவு நைஸாக செஞ்சுக்காங்க. இதில் விலை எவ்வளோம்மா? 300 ரூபா. இவங்களுக்கு 300 ரூபா. சரியா? வீடியோ தான் எடுத்துக்கிறீங்க. கதையெல்லாம் வந்துருக்கு. அது நான் பண்ணிக்கிடுவேன். தூப்பா நடனிக்காக எடுங்க. கதைச்சிடுங்க. இப்போ இல்லை அவர் எங்களுக்கும் பார்த்து செஞ்சுக்கலாம். எங்களுக்கு நாங்கள் புறம்ப மகன் இருக்கிறேன். ஐலன்னு சொல்லி எல்லாரும் கொடுக்கலாம். நம்மளும் ஒன்றை போட்டுக்கலாம். போன முறை அசி சாப்பாடு அனுபவத்தோட அது சொல்றீங்க. இது நாங்கள் என்ன இருந்தோம். இதுதான் நமக்கு தண்ணி வசதி கரண்ட் வசதி ஒன்றும் இல்லை. வீட்டு நிலைமையை பார்க்குறீங்க தானே. பார்த்து ஏதோ உதவி செய்வீங்கன்னு தான் நினைக்கிறோம். செஞ்சுட்டாங்க. குடிக்கிறதுக்கெல்லாம் தண்ணி பக்கத்து வீட்டுங்களில் தான் எடுக்கிறது. குடிக்க கூட தண்ணி இல்லை. எங்களுக்கு வசதி இல்லாததுனால ஒன்றும் செய்ய இல்லாமல் இருக்கோம். ஏண்டா உதவி செய்யுங்க. இதை பார்க்குற மக்கள் ஏண்டாக்கள் உங்களை உதவி செய்ய முடிஞ்சாக்கள் நம்மளால் ஏண்ட உதவியை நாம் செஞ்சு கொடுக்குறோம். உங்களால் ஏண்ட உதவி இதை பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு கொடுங்க. இப்போ நான் வந்து தண்ணி எடுக்கிற வசதி செஞ்சு கொடுக்குறேன்னு இவங்களுக்கு. உங்களால் முடிஞ்சவங்க இதை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அப்படி பண்ணினா தான் அவங்களுக்கு கரண்ட் வசதி இந்த வீடு கொஞ்சம் திருத்துற அளவுக்கு மிச்சம் உடஞ்சி அப்படி கிடக்குது. அதை கொஞ்சம் திருத்துற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் வசதி வாய்ப்பு செஞ்சால் கொஞ்சம் நல்லதாக இருக்கும் அவங்களுக்கு.
முடிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடியாட்டியும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னு சொன்னால் தான் அவங்களுக்கு இதுக்கேற்ற நன்மைகள் தெரியும். நான் ஒரு நோயாளி, ஹார்ட் வருத்தம், சீனி எல்லாம் இருக்குது. அதனால கஷ்டமான வேலை செய்யலாது. என்னமோ இந்த சின்ன சின்ன கூலி வேலைங்க செஞ்சுக்கிட்டு. இப்போ நீங்கள் கிளினிக்கெல்லாம் போகிறது உங்களுக்கு அடுத்த ஊருக்கு தான் போகணும். இந்த ஊருக்கு போயிடலான்னா இந்த ஊரில் ஹாஸ்பிட்டல் கூட வசதி இல்லை. அப்படியான சுச்சுவேஷனில் நீங்கள் இங்கே இருக்கீங்க. அதான் இதை பார்க்குறவங்க நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்காங்க. கிளினிக் போகணும், அதுக்கு எந்த வசதி வாய்ப்பும் இல்லை. இந்த மாதிரி தான் நடக்குதுன்னு நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்காங்க. இதை பார்க்குறவங்க உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் கதைச்சாதான் அவங்க அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த உதவிகளை செய்வாங்க. இப்போ நீங்கள் தான் கதைக்கணும். இப்போ நாம் சொல்கிறதுக்கும் நீங்கள் கேட்குறதுக்கும் அது கொஞ்சம் இதாக டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்கும். இப்போ நான் என்னால் என்ற உதவிகளை சின்ன சின்ன உதவிகளை நான் செஞ்சு கொடுக்குறேன். இப்போ பெரிய உதவிகள் செய்கிறதுக்கு நம்மளும் அந்த அளவுக்கு இல்லை. நம்ம சின்ன சின்ன உதவி தான் எடுத்து கொடுக்குறோம். இப்போ அவங்களால என்ற உதவி இப்போ நிறைய மக்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்களால என்ற உதவி உங்களுக்கு கிடைச்சா அது அனைத்தும் நாங்கள் ஒரு ரூபா கூட நாம் எதிர்பார்ப்பு இல்லை, யாரையும் எதிர்பார்ப்பு இல்லை. அதை அப்படியே முழுமையாக உங்களுக்கே சேரணும். இல்லாத மக்களுக்கு அது சேரணுன்றது தான் எங்களோட கோரிக்கை. சரியா?